கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்காரு? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 26வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஒரு ஆசீர்வாதமான மழைக்காக ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. சிலர் சொல்லுவாங்க, இன்றைக்கி ஓங்காட்டில் தான் மழை, ஓங்காட்டில் தான் மழை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னாச்சுன்னா அவன் வீட்டில் தொடர்ந்து ஆசீர்வாதங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, தொடர்ந்து அவங்க முன்னேறிக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம சொல்லுவோம், ஓங்காட்டில் தான்ப்பா மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி உங்கள் காட்டில் மழைக்கு ஆண்டவர் இந்த மங்கள வார்த்தையை கொடுக்குறார். ஆகா சொல்கிறாரு, ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். அப்போது மழை ஒரு ஆசீர்வாதத்திற்கு அடையாளம். நம்ம ரெயின்னு நீங்கள் சொல்லலாம், மழையை சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அந்த மழைனாலே மக்களை நனைக்கிறது, குளிர பண்ணுகிறது, மக்களுடைய கைகளின் பிரயாசங்களை தானியங்களை விளைய பண்ணுகிறது எல்லாம் தான் மழை. அப்படின்னா இந்த மழைனாலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு அடையாளம். அப்போ ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஏதோ ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் எதிர்பார்த்து ரொம்ப நாளாக அது கிடைக்காம இருக்கலாம். ஏன் கிடைக்கல அப்படின்ற ஒரு கேள்விக்குறை ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துனா, ஏன் எனக்கு இன்னும் இந்த காரியம் நடக்கலை, ஏன் இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல, ஏன் இன்னும் எனக்கு கல்யாணம் நடக்கலை, ஏன் எனக்கு இன்னும் சொந்த வீடு கிடைக்கல, ஏன் இன்னும் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, ஏன் இன்னும் நான் முன்னேறலை அப்படின்னு ஏன் அப்படின்னு இருக்கலாம். சில நேரங்களில் அந்த ஏற்ற காலம், இந்த டைமில் இது கொடுத்தா இவனால் இதை தக்க வச்சுக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒன்றை குறித்து ஆண்டவருக்கு வரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமான மழையை ஊற்றுவார். அதுதான் ஏற்ற காலம். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ரைட் டைம், அந்த ஏற்ற காலம் அப்படின்னு ஆண்டவர் வச்சுருக்கிறார். அந்த காலத்துக்காக நீங்கள் காத்திருக்கணும். அது எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, காத்திருக்கிறது கிறிஸ்தவத்தின் ஒரு உன்னத அனுபவம். அவசரப்படாதீங்க. இயேசுநாதர் எல்லா காரியத்திலையும் பொறுமையாக காத்திருந்து தான் காரியங்களை செய்தார். சில நேரங்களில் சிலர் செய்கிற தப்பு என்னென்னா, சில டிசிஷன் எடுக்கும் பொழுது ஜெபத்தில் காத்திருக்காம, ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்காம, எடுத்தம் கவுத்தேன்னு சொல்லி சில காரியங்களை செய்து பெரிய பிரச்சனையில், கஷ்டத்தில், கடனில் போய் மாட்டியிருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் விடுதலை பெறும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பொறுமையாக இருக்கணும். எல்லாத்துக்கும் பொறுமையாக இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை திக்கற்றவங்களாக ஒரு நாளும் விட மாட்டார். கண்டிப்பாக செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு குறிப்பறிந்து செயல்படுகிற ஆண்டவர். சரியான நேரத்தில் செய்வார். மரியாள் போய் அன்றைக்கு காணவர் கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் தீர்ந்துட்டுன்னு சொன்னாங்க. ஆண்டவர் வேலை வரலேன்னு சொன்னார். அப்படின்னா இன்னும் ஏற்ற காலம் இன்னும் எனக்கு வரலேன்னு சொன்னார். ஆனால் அந்த டைம் வந்த உடனே யாரும் அவர்கிட்ட ரிமைன் பண்ணவே இல்லை. நேரம் இறங்கினார், டப்பு டிப்புன்னு சொல்லிவிட்டு அற்புதத்தை செய்துட்டார். ஜாடியை தண்ணீரால் நிரப்புங்கன்னாரு, கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொடுங்கன்னு சொன்னார். 2 வார்த்தையில் பெரிய அற்புதம் நடந்துருச்சு. அந்த தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறிட்டு. அப்போ அந்த ரைட் டைம் வந்த உடனே ஆண்டவரே செய்வார். அப்போ இன்றைக்கி இந்த ஆலோசனை அதுக்கு தான் உங்களுக்கு கொடுக்குறாரு. அதனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி புலம்பிடக்கூடாது, பின்மாற்றத்தில் போயிடக்கூடாது, தரலைன்றதுக்காக வேண்டி பாவத்தில் போய் விழுந்துடக்கூடாது. ஜாக்கிரதையாக இருந்து பொறுமை ஆண்டவர் கொடுக்கும்போது நீங்கள் வாங்குங்க. ஒருவேளை இவ்வளவு நாளும் டிலே ஆனாலும் இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஆபக்கூக்கு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, குறித்த காலத்திலே தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் கண்டிப்பாக அது நடக்கும், நிறைவேறும். தாமதித்தாலும் காத்திரு, நிச்சயமாய் வரும், கடைசியாக தாமதிக்காமல் வரும். இன்றைக்கி அதான் சொல்கிறாரு. சமாதானமாக இருந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை உன் வாழ்க்கையிலே, தொழிலிலே, குடும்பத்திலே, படிப்பிலே, ஊழியத்திலே பெய்யும் என்று சொன்னீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படி எந்தெந்த ஆசீர்வாத மழைக்காக என் பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ அவைகள் இனியும் காலதாமதம் இல்லாமல் சீக்கிரமாய் நடக்கும்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஒருவேளை நடக்கலைன்றதுக்காக பின்மாற்றத்தில் யாராவது போனவங்க இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தால், இவர்கள் மறுபடியும் பின்மாற்றத்திலிருந்து ஆண்டவரிடத்தில் திரும்பி வந்து என் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்கிற நிச்சயத்தோடு பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டது போல என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சந்தோஷமான செய்தி. இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிறபடி மாதம் நாம் நடத்துகிற அந்த சுகமளிக்கிற ஆராதனை, ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டம். உங்கள் வீட்டில் வியாதியோடு இருக்கிறவர்கள், கட்டுகளோடு இருக்கிறவங்க, டிப்ரெஷனில் இருக்கிறவங்க, கடனில் இருக்கிறவங்க எல்லாரையும் இன்றைக்கி சாயங்காலம்
6 மணிக்கு சேக்ரட் ஆர்ட் ஸ்கூல் மைதானம் சோழிங்கநல்லூரில் இருக்குது. நீங்கள் கூட்டுட்டு வாங்க. ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். கண்டிப்பாக நீங்கள் வாங்க. இன்றைக்கி திரும்பி போகும்போது விடுதலையோட சுகத்தோடு நீங்கள் கடந்து போவீங்க. நான் இல்லை, ஆண்டவரே உங்களை விரும்பி வரவேற்கிறார். காட் பிளஸ் யூ.